அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை சோதரிக்கிறேன். தேவன் நம்ம கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 71 அதில் 19 வாசிப்போம். 71:19. தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே உமக்கு நிகரானவர் யார்? தேவன் பெரிதானவைகளை பெரிய காரணம் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிற ஆண்டவர். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். என் வாழ்க்கை ஒன்றுமே பெரிய நம்ம உட்கார்ந்து உயிரோடு இருக்கிறதே பெரிய காரியம். நம்ம பேசுறதே ஒரு பெரிய காரியம். நம்ம நடக்கிறது ஒரு பெரிய. எத்தனை பேர் கால் இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் கண்ணு இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் சாப்பிட்ற சாப்பாடு என்ன பண்ணுதுங்க, சாப்பிட்டு ஜீரணமாகாம என்ன பண்றாங்க, ஆசல் படுத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் 5 நாள் சாப்பிட்டு 10 நாள் சாப்பிட்டு மோசம் வராமல் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஒவ்வொரு நாளும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் குடும்பத்தையும் நன்றாக நடத்தி கொண்டு இருக்கிறாரு. இது பெரிதான காரியம் இல்லையா? பெரிதான காரியம். எத்தனை லட்சம் இல்லாம செலவு பண்ணி சாப்பிட முடியாதா இருக்கு. ஆனால் ஆண்டவர் கர்த்தருடைய கிருபையினால் நம்ம என்ன பண்றோம், நல்லா சாப்பிடவும், நம்ம என்ன பண்ண நல்லா சுவாசிக்கவும். எத்தனை பேர் மூச்சு விடாம இருக்கான், எத்தனை பேர் அந்த சுவாசம் மூச்சு விடாம தொண்டையில டீப்பு போட்டு காலில் டீப்பு என்னென்னமோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நரக வேதனையா இருக்கும். ஆனால் ஆண்டவர் எல்லாம் நம்மளை பரிபூர்ண சுகத்தோடு கூட பலத்தோடு கூட வச்சுக்காரு. ஆண்டுடைய மாபெரும் கிருபை. கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அவங்களை என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று வேதத்துல இன்னொரு இடத்துல பார்க்கிறோம். அப்ப பெரிதானவைகளை இந்த இடத்துல சொல்லி, பெரிதானவைகளை நீர் செய்தீர். செஞ்சார் இல்லையா? ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. பெரிதான இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கை பெரிதான நடக்கலையா? இன்றைக்கு கர்த்தவங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய தேவன் வல்லமையில இருக்கிறார். 2வது காரியம் சொல்லுது பாருங்க, உமக்கு நிகரானவர் யார்? தேவனே உமக்கு நிகரானவர். ஏசப்பாக்கு நிகரானவர் ஏசப்பா தான். அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. சோத்திரம். மனு குலத்தை மீட்பதற்கு உயிரை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமா, 10 கம்பியை பிடிச்சா நம்ம தப்பிக்க முடியாது. ஏதாவது ஒரு கம்பியை பிடிச்சா நம்ம தப்பிக்க முடியும். அந்த கம்பி நமக்காக சொக்கத்தங்கமா இருக்கிற இயேசுவினுடைய வார்த்தையை, அவருக்கு நிகரானவர் இந்த பூமியில எதுவுமே கிடையாது. உமக்கு ஒப்பானவர் யார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு ஒப்பானவர் இந்த பூமியில, அவருக்கு நிகர் அவர்தான். அவர்தான் தொடக்கம், அவர்தான் முடிவு. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். பகலை படைக்கிறவர், சூரியனை படைக்கிறவர், நட்சத்திரங்களை படைத்தவர், நம்மை படைத்தவர், பிள்ளைகளை உண்டு பண்ணினவர், குடும்பத்தை கொடுத்தவர், ஊழியத்தை கொடுத்தவர், பலனை கொடுத்தவர், சுகத்தை கொடுத்தவர், ஆரோக்கியத்தை கொடுத்தவர், உணவை கொடுத்தவர், பணத்தை கொடுத்தவர், பாதுகாப்பை கொடுத்தவர். அவருக்கு நிகர் யாரு? நிகர் யாருமே கிடையாது. சில பேர் 10ஓட 11 ஏசப்பாவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு போட்டா மட்டும் மாலையை போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. அப்ப நான் சொன்னேன், 10ஓட 11 நீங்க என்ன பண்ணுங்க, இயேசுவை தேடாதீங்க. ஏசப்பாவை 11 தேடாம ஏசப்பா முதலிடத்துல தேடுங்க. அவர் உயிரோடு இருக்கிறாருங்க. அவரை நீங்க நம்புங்க. உங்க வாழ்க்கை பெரிதான காரியங்கள். அவருக்கு நிகர் இந்த பூமியில யாருமே கிடையாதுங்க. அவர் நமக்காக சிலுவையில் நமக்காக சிந்தப்பட்ட ஒவ்வொரு சொட்டு ரத்தம் யாருக்கும் கிடையாது. எனக்காக உனக்காக தாங்க சிந்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப அவருக்கு நிகர் எதை வைக்க முடியும்? சில பேர் அவருக்கு நிகராக என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பக்கத்தில் வச்சிருவாங்க. அப்படியே கூடாது நம்ம வாழ்க்கை. ஆமா, சில பேர் சினிமா பாட்டை உள்ள அப்படி என்ன பண்றது, கொஞ்சம் கலந்து விடுறது. ஆமா, சினிமா சோக்கா என்ன பண்ண உள்ள அப்படி கலந்து விடுறது. எல்லாவற்றையும் அனுபவிக்கு நம்மளுக்கு அதிகாரம், எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம். ஆனால் நமக்கு தகுதிராது. இப்ப நம்ம யாருங்க? உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். ஆமா, அநீதிக்கும் சோதரன் நீதிக்கும். அப்ப நீதி அநீதி சம்பந்தம் என்ன? அப்ப நீதியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் சர்வவல்லமையுள்ள தேவன் நிகரானவர் இந்த பூமியில யாருமே இல்லை. ஆண்டவரை நீ ஒருவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர், நீ ஒருவர் தான் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க முடியும் என்று சங்கீதக்காரன் தாவீது இயேசுவை உண்மையாக அவன் நம்பினான். ஆபிரகாம் வாழ்க்கையில ஆண்டவர் தான் வாழ்க்கையில செய்ய முடியும் அவன் நம்பினான். அவருக்கு நிகர் அவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இந்த நல்ல நாள் பார்க்கறது, இந்த குறியேற்க போறது, இந்த மாதிரி காரியங்கள் இருக்காதபடிக்கு ஆண்டோட சமூகத்துல, ஆண்டவரே உண்மை நான் உயர்த்துகிறேன்ப்பா, உண்மை நான் போற்றுகிறேன் ஆண்டவர். எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் படைத்து உண்டு பண்ணின நாள்.
நாளைக்கு அல்ல, நான் நாளைக்கு பாட்டு போடுறேன், நான் நாளைக்கு ஜெபம் பண்றேன், நான் நாளைக்கு பைபிள் படிக்கிறேன், நாளைக்கு நான் ஊழியம் செய்கிறேன், நாளைக்கு இல்லை. இன்றைய ரச்சனை தான், இப்பொழுது ரச்சனை தான். இப்பொழுது நீங்கள் செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த தேவனே, உமக்கு நிகரானவர் இந்த பூமியில யாருமே இல்லப்பா. எங்க வாழ்க்கையில ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பான ஜனம் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.